உங்கள் ஆஃபீஸில் அப்படிப்பட்ட ஸ்பேஸ் அங்கே தான் நான் உட்கார வேண்டியது இருக்குது அப்படின்னா இடத்த மாற்றிக்கோங்க, கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க வேணாம், கொஞ்சம் நவுந்து. இது இப்போ இங்கே ஏசி அடிக்குது, நான் இங்கே உட்காந்துருக்கேன், இது கொஞ்சம் பரவாயில்ல. இல்லைனா ஃபேன் போட்டுக்கோங்க. ஃபேன் போட்டுட்டு நேரத்தில் ஆகும், அந்த ஏசி வந்து உங்கள் காற்று உங்கள் மேலே டைரெக்டாக படாது. ஃபேன் போடும்போது அந்த ஏசி காற்று அப்படி சுற்றி வரும், அப்போ ஃபுல்லாகவே குளிர்ச்சியாக சில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஏசி டேரெக்டாக உங்கள் மேலே படக்கூடாதுங்க. நைட்டு தூங்கும் போதும் சரி, நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போதும் சரி, ஏசி உங்கள் மேலே ஏசி காற்று டேரெக்டாக படக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இதை வந்து முடியை பாதுகாக்கிறதுக்கான சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம். சரி, அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்குள்ள 5 நாளாவது தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா? தேங்காய் எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் சிலருக்கு வந்து தேங்காய் எண்ணெய்லாம் தடவைனா வந்து எனக்கு முடி அப்படி ஆகுது இப்படி ஆகுது ஒட்டிக்குது பிச்சு பிச்சுன்னு இருக்குன்றாங்க பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த ஸ்கல்ப் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மண்டை ஓடு மண்டை, அதில் நல்லா மசாஜ் பண்ணணும். அப்படியே போட்டு அழுத்திலாம் மசாஜ் பண்ணக்கூடாது, லைட்டாக மசாஜ் பண்ணி விடணும். அப்படியே தடவி விடணும், மெதுவாக தடவி விடணும். அப்போ தடவை என்ன ஆக தெரியுங்களா, அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாகும். இப்போ நீங்கள் கையில் வந்து இப்படியே தேய்ச்சி பாருங்களா, கொஞ்சம் நேரத்தில் அந்த இடம் சிகப்பாகும். ஏன் சிகப்பாகுது? அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போ முடி கொட்டுறது என்ன காரணம்னு கேட்டால், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்தி மண்டை ஓடுக்கு போய் முழுசாக சேராமல் அங்கே வந்து சக்தி இழந்ததுனால அங்கே முடி கொட்டுது.